அவருடைய நிலைமை இவ்வளவு பரிதாபகரமாக ஆனதற்காக நான் வருந்துகிறேன். போர்க்குணமுள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களின் கொள்ளிடமாக இருந்த கட்சியை இன்றைக்கு அவரே அழித்து விட்டார். நாய்கள் பல குட்டி போடும், நாய்க்கு பசிக்கும், ஒரு குட்டி எடுத்து தின்னுடும். அது மாதிரி வைகோ பசி வந்துட்டு கட்சியை தின்னுட்டார். யாருடைய துணையும் இல்லாமல் 35% ஓட்டு வாங்கி இந்திய துணை கண்ட அரசியலில் ஒரு அதிசயத்தை அரங்கேற்றிய தலைவர் விஜய். அவருக்கெல்லாம் வைகோ தான் காப்பாற்றணுங்கிற நிலைமையில் ஒன்றும் தாவேக்காய். எனக்கு சுயமரியாதைக்கு ஆபத்து வந்துச்சு, என்னுடைய சொந்த வாழ்வுக்கும் ஆபத்து வந்துடுச்சு. என்னை கொலை செய்வதற்கு அடியாட்களை எங்க ஊருக்கு அனுப்பினாரு. என்னுடைய கொடும்பாவிய எங்க தாய் அங்க எங்க அம்மா பிறந்த ஒரு வேர்க்கிளம்பி அதுல கொளுத்தினாரு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் பள்ளியில ஒரு குறிப்பிட்ட வகுப்பை இழிவுபடுத்துவது மாதிரி ஒரு செய்தி வந்துருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட பிரிவை கொளுத்துவதற்கு ஒரு போராட்டத்தை நடத்தும் போது நாகர்கோவில்ல கொளுத்த இவர் வர்றாரு. அதை கொளுத்தும் பொழுது நான் சில கொளுத்துற மாதிரி கொளுத்துங்கிறார். அப்ப என்னை கொன்று தின்ன வேண்டும் என்று ஆசைப்பட்ட கொடூரமானவன். வறுமையில் வாழ்ந்தாலும் வாழ், வைகோவை பின்பற்றி வாழாதேன்னு போட்டான் ஆட்டோல எல்லாம். வறுமையில் கூட வாழ்ந்து விடலாம், வைகோவோடு வாழ முடியாதுன்னு ஆட்டோல எல்லாம் எழுதி போட்டான். நான் சாகிறது வரைக்கும் வைகோ முகத்திலேயோ வைகோய்க்க மகன் முகத்திலேயோ விழிக்க மாட்டேன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர், அதிரடி பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அமெரிக்கா எப்போ போறீங்க? இன்னைக்கு போறேன். 10 நாள் சுற்றுப்பயணமா? ஆமாம். உங்களுக்கு இது ஒரு இதமான அனுபவம் இல்லையா? இலக்கியம்ங்கிறது எப்பயுமே அரசியலை விட இலக்கியம் பேசுதான், அதுதான் உங்களுக்கு சௌரியம். இலக்கியம் தான் என்னுடைய உயிர். பழைய படம் ஒன்று, இதய கமலம்ங்கிற படத்துல நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க அதிமுக, திமுக, இப்போ தாவேக்கா, நீங்க போற இடமெல்லாம் வைகோ பின்தொடர்ந்து வராரு. எப்படி பாக்குறீங்க? அவருடைய நிலைமை இவ்வளவு பரிதாபகரமாக ஆனதற்காக நான் வருந்துகிறேன். போர்க்குணமுள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களின் கொள்ளிடமாக இருந்த கட்சியை இன்றைக்கு அவரே அழித்து விட்டார். நாய்கள் பல குட்டி போடும், நாய்க்கு பசிக்கும், ஒரு குட்டி எடுத்து தின்னுடும். அது மாதிரி வைகோ பசி வந்துட்டு கட்சியை தின்னுட்டார். ஏன் அவர் எப்பயுமே சரியான நேரங்களில் தப்பான முடிவு எடுக்கிறாரு? எப்போதும் தப்பான முடிவு தான். உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி வைத்திருக்கிற ஒரு ஆபத்தானவர் அண்ணன் வைகோ. இத்தனை திறமையும் வேஸ்டா போச்சு. அதுல இன்னும் போகும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கிறது பலவீனமா? தாவேக்கா அது ஒரு தள்ளி போட முடியாத தாகம், அலட்சியப்படுத்த முடியாத அரண், அணைக்க முடியாத நெருப்பு, தாண்ட முடியாத அகழி, தமிழர்களின் மனங்களில் மகுடம் தெரித்திருக்கிற ஒரு மகத்தான அமைப்பு. அதில் அவருக்கு லாபம், அவ்வளவுதான். தாவேக்காவுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. தாவேக்காவுக்கு லாபம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம், மக்கள் திலகம் சந்தித்த முதல் தேர்தலில் அவர் பெறாத வாக்குகளை மக்கள் திலகம் எம்ஜிஆராவது கம்யூனிஸ்டுகளோட கைகோர்த்து கொண்டு களத்துக்கு வந்தார். சரி, யாருடைய துணையும் இல்லாமல் 35% ஓட்டு வாங்கி இந்திய துணை கண்ட அரசியலில் ஒரு அதிசயத்தை அரங்கேற்றிய தலைவர் விஜய். அவருக்கெல்லாம் வைகோ தான் காப்பாற்றணுங்கிற நிலைமையில் ஒன்றும் தாவேக்கா இல்லை, அவசியம் இல்லை. இல்லை. இந்த 2 எம்எல்ஏக்கள் நாங்க திமுக சிம்பல் தான் நின்னோம், ஜெயிச்சோம், அதை விட்டு நாங்க வரமாட்டோங்கிறாங்க. அதுதான் நல்ல முடிவு. இவர் என்ன சொல்றாரு? திமுகவுடைய குதிரை பேரம்ங்கிறாரு. இது எப்படி குதிரை பேரம் ஆகும்? அது எப்படி குதிரை பேரம் ஒன்றும் ஆகாது. அவங்க அந்த கட்சியில நின்னாங்க, உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க, ஜெயிச்சாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் திமுகவிலேயே ஆதரவு கொடுத்து தான் ஜெயிக்க வச்சாங்க. சீர்காழி தொகுதி, துர்காவதிக்க தொகுதி, தன்னுடைய தொகுதியில் நம்ம கூட்டணி வேட்பாளர் தோற்கக்கூடாதுன்னு அவங்களே ரிஸ்க் எடுத்து கடமையாற்றியதாக சொன்னார்கள். சரி, எங்கள் தாவேக்கா சார்பில் தம்பி கோபிநாத்தன் மாவட்ட செயலாளர், அவனை ஆதரித்து நான் ஒரு நாள் பிரச்சாரம் செய்தேன். சீர்காழி அண்ணா ஒரு நாள் கூட இருக்க முடியுமான்னு கேட்டார். இல்லையே தம்பின்னு சொன்னேன். இவர் தான் எனக்கு ஃபைட்டு தர்றாரு, ஏடிஎம்கே கிடையாது.
அப்பயே சொன்னார். அப்பமே சொன்னார். எனக்கு அந்த சீர்காழி செந்தில் செல்வன் எனக்கு என் தம்பி அவன். ஓஹோ. அவன் கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன். ஆமாம். அந்த தம்பியை பயன்படுத்தி எனக்கு 1 கோடி ரூபா நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட்டான் வைகோ. நான் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு என்னுடைய 19ஆம் வருட கால பருவ காலத்தை நான் இழந்தேன் வைகோட்டை. 8 மத்திய சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவன் நான், சேலத்தை தவிர. தேச விரோத சட்டம் 1991 ஜனவரி 25 என் மீது விழுந்தது. 124A. தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மீது ஏவப்பட்டது. நான் வத்தலக்குண்டில் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி நடந்தது. குளித்தலையில் என்னை கொலை செய்ய முயற்சி நடந்தது. தாம்பரம் கூட்டத்தில் பேசிவிட்டு ரயில்வே சந்திப்பில் ட்ரெயின் ஏற வருகிற பொழுது என்னை தாக்க முயற்சி நடந்தது. மூலனூர் ஒன்றியத்தில் கூட்டத்தில் பேசும் பொழுது என்னை கொலை செய்ய முயற்சி நடந்தது. கொலைவரி தாக்குதல்களுக்கு மத்தியில் மரண பயங்கரத்தோடு பயணித்த நாட்கள் அந்த நாட்கள். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி இருந்தது. நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஒரு பெரிய தமிழ் படித்தவர், நல்ல அறிவாளி, யோசனை இல்லாமல் ரொம்ப வருஷம் அங்கேயே இருந்துட்டீங்களோ? அப்படி இல்லை. நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கணும்னு நினைப்பேன். லாபம் கருதி நான் கடமையாற்ற மாட்டேன். நான் லட்சியவாதிகளினுடைய வரலாற்றை படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தவன். அந்த முடிவு ஒரு புத்தியோடு இருக்க வேண்டாமா? ஒரு முரட்டு முடிவா நான் முடிவு எடுக்கலையே. நான் ஒரு முடிவு எடுக்கலையே. அவரு தானே முடிவு எடுத்தாரு. அவர் முடிவு எடுத்தா கூட உங்களுக்கு தோண வேண்டாமா? இது அவரு முடிவு எடுத்தாரு, வெளியேறேன், அவ்வளவுதான். எனக்கு சுயமரியாதைக்கு ஆபத்து வந்துச்சு. என்னுடைய சொந்த வாழ்வுக்கு ஆபத்து வந்துடுச்சு. என்னை கொலை செய்வதற்கு அடியாட்களை எங்க ஊருக்கு அனுப்புனாரு. என்னுடைய கொடும்பாவிய எங்க தாய், அங்க எங்க அம்மா பிறந்த ஊர் வேர்க்கிளம்பி, அதுல கொளுத்தினாரு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் பள்ளியில ஒரு குறிப்பிட்ட வகுப்பை இழிவுபடுத்துவது மாதிரி ஒரு செய்தி வந்திருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட பிரிவை கொளுத்துவதற்கு ஒரு போராட்டத்தை நடத்தும் போது நாகர்கோவில்ல கொளுத்த இவர் வர்றாரு. அதை கொளுத்தும் பொழுது நான் சில கொளுத்துற மாதிரி கொளுத்துங்கிறார். அப்ப என்னை கொன்று தின்ன வேண்டும் என்று ஆசைப்பட்ட கொடூரமானவன் அவன். அவனை விட கொடூரமானவன் அவனுக்கு சற்புத்திரன். சரி, இப்ப 2 பேரும் ஒரே மேடையில பேசுறாப்புல ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவீங்க? நான் சாகிறது வரைக்கும் வைகோ முகத்திலேயோ வைகோய்க்க மகன் முகத்திலேயோ விழிக்க மாட்டேன். நாளைக்கு சூழ்நிலை அப்படி அமையுது, அப்படி அமைஞ்சாலும் முழிக்க மாட்டேன். உங்க தலைவர் சொல்றாரு, நீங்களும் வாங்க. தலைவர் சொன்னா தலைவர்கிட்ட சொல்லிடுவேன், சம்பத் வாங்க. நீங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவன், நீங்கள் பொலிட்டிக்கல் அர்த்தமெட்டிக்கா நீங்க எடுத்துற கணக்கு கொண்டும் நான் இடையூறா இருக்க மாட்டேன். அவனுக்கு முகத்திலையும் அவனுக்கு மகன் முகத்திலையும் நான் சாகிறது வரைக்கும் முழிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். இந்த கேள்வி கேட்கறது முன்னாடி எனக்கு சிரிப்பு வருது, ஆனாலும் வேற வழியில கேட்டே ஆகணும். நீங்க நான்மணி கடிகை, நாலடியார், நற்றிணை அத்தனையும் படித்தவர் நீங்க. ஆமா, அத்தனையும் படித்த நாஞ்சில் நாராசமா அவர் கையில கோமணத்தை கட்டிருக்காருன்னு சொல்லலாமா? எனக்கு என்னதான் சிரிப்பு கூட நாராசமா சொல்லுது என்னதாவது இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்லலாமா? அப்படி இல்ல, ஒரு பைத்தியம் கூட இப்படி செய்யாது இல்லைங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம், நீங்க பேசலாமா? இல்லைங்க, ஒரு பைத்தியம் கூட இப்படி செய்ய மாட்டானே. நான் கேட்கறேன், நீ கெட்டிட்டேன்னு அதை பார்த்து இவனாவது ஒருத்தன் கெட்டினானா? நான் கேட்கறேன், உன் கட்சி உயிரோட இருக்கா? புலவர் சிவந்தியப்பன் 19 மாத காலம் பொடாச்சிறையில் இருந்தவர், கேட்டீங்களா? அழகு சுந்தரம் 19 மாத காலம் பொடாச்சிறையில் இருந்தவர். அப்பெல்லாம் இவர் எங்க இருந்தானே தெரியும். கேளுங்க, சின்ன பிள்ளைகள் அவனுக்கு. அந்த வயதுல அவன் கைதாகி ஜெயிலுக்கு போறான். அந்த 19 மாதம் சிறையில் இருந்தவன் நாகராஜ். அவர் ஏற்கனவே திமுக போயிட்டாரு, திருமங்கலம் சேர்மன். இப்போது 19 மாதம் சிறையில் இருந்த இவர்களை இதே வைகோ அண்ணன் ஸ்டாலின் சொல்லி அவனை திமுகவில் இவங்களை சேர்க்காதேன்னு சொல்றான். நான் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினேன், நேர்ல கொடுத்தேன். இவங்க கட்சிக்கு வர்றேன்னு சொல்றாங்க, வைகோ இடையூறா இருப்பான், மதிமுகவில் வந்ததா நீங்க கணக்கு காமிக்க வேணாம், மாற்று கட்சியிலிருந்து வந்தார்கள்னு சேர்த்துக்கிடுங்க. 1986 அவர் சேர்மனுக்கு நின்னவர் திருப்பத்தூர் யூனியன்ல. ஒரு பாம்பே டைங் ஸ்டோர் வைத்திருந்த செல்வந்தர். அந்த SS தென்னரசு தா கிருஷ்ணன் நிழலில் வளர்ந்தவர் புலவர் சிவந்தியப்பன். நல்ல தமிழ் பேசுகிற தம்பி அழகு சுந்தரம். எனக்கு பிறகு மதிமுகவில் அவங்க எல்லாம் வர்றாங்க. 19 மாத காலம் நீ சிறையில் இருந்த பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் கட்சியை நடத்தினவன், எம்பியா இருக்காருப்போ RMS. அவங்களெல்லாம் நம்ம கட்சிக்கு அவர் 86 நரிக்குடி சேர்மன். அவங்க எல்லாம் கட்சிக்கு வர்றாங்க, அவங்கள சேர்த்துக்கிடுங்கன்னு அண்ணன் ஸ்டாலின் சொன்னேன். ஸ்டாலினுக்கு உதவியாளர் நண்பர் கலைட்ட சொன்னேன். ஸ்டாலினுடைய நேர்முக உதவியாளர் தினேஷ் அவர்கிட்ட சொன்னேன், சேர்க்கலை. இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க முந்தா நாள். அப்படி இன்னொருவனுடைய இருப்பையை அங்கீகரிக்காத
ஒரு காட்டு மிராண்டித்தனமானவன் வைகோ. இவரு துரை வைகோ இருக்காருல்ல, ஆமா, அவரு இவ்வளவு போராடி நேருவும் அன்பிலும் தெருவா சுத்தத்தால் தான் ஆமா. ஜெயிச்சாங்க. நேரு போட்ட பிச்சை, நேரு செலவித்த செல்வம். ஆமா, தீப்பெட்டி சின்னம்னா இல்லைன்னா ஒரு எம்பி தொகுதின்னு எவ்வளவு பெரிய தொகுதி, அதுல வந்து அத்தனை மக்கள்கிட்டையும் வந்து இது உதயசூரியனுக்கு பதிலா இதுக்கு போறீங்கன்னு சொல்றதுக்கு அது அவங்களுக்கு புரியணும். இப்பமெல்லாம் சின்ன ரீச் ஆயிடும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் இவர் எம்பி ஆயிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், இந்த ரெண்டு எம்எல்ஏவே ரிசைன் பண்ணுன்னு சொல்றாருல்ல, அப்ப இவரு எத்தனை எம்பி பதவி ரிசைன் பண்ண வேண்டாமா? பண்ணணும்ல, அதுக்கு மானம் வேணும்ல. அவங்க அதான கேக்குறாங்க. யாரு கேக்குறா? அந்த எம்எல்ஏஸ் கேக்குறாங்க, அவரே ரிசைன் பண்ண சொல்லுங்க. கேட்போம்ல, அதுக்கு இவனுக்கு மானம் வேணும்லங்க. மானம் இல்லாத நீ எப்படி கேட்கறது? அட்டையிட போய் எப்படி ரத்த தானம் கேட்பீங்க? சரி, அந்த 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, மதிமுக எம்எல்ஏக்கள், அவங்களை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லணும்னு முதல் நாள் சொல்றாரு வைகோ. மறுநாள் வந்து சிஎம் அப்படி சொல்லல, நான் தான் ரிசைன் பண்ணிட்டு வர சொன்னேன் அப்படின்னு டக்குனு பேச்ச மாத்துறாரு. எது உண்மை? இதுதான். சிஎம் அப்படி சொல்லியிருப்பாரா? அவர் உயர்ந்த வானத்தில் உச்சியில் பறக்கிற பறவை, கேட்டீங்களா? அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார். சிஎம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். இவனா சொல்லிக்கிறது. முதல் நாள் அப்படிதான் சொல்றாரு இவரு. இவன் அப்படிதான் சொல்லிக்கிடுவான். இப்போ உலகம் பூரா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல. இப்ப எந்த நோக்கத்துல அவர் வந்து தாவேக்கால வந்து சேர்றாரு? வறுமையில் வாழ்ந்தாலும் வாழ், வைகோவை பின்பற்றி வாழாதேன்னு போட்டான் ஆட்டோல எல்லாம். வறுமையில் கூட வாழ்ந்து விடலாம், வைகோவோட வாழ முடியாதுன்னு ஆட்டோல எல்லாம் எழுதி போட்டான். அதிமுக இருந்து 6 எம்எல்ஏக்கள் வர்றாங்க, வெளில வந்துட்டாங்க. கடைசியா வந்து இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர், ஒன்னு விராலிமலை, இன்னொன்னு கரூர். இப்படி அதிமுக இருந்து நீங்க வரிசையா ஆட்களை கொண்டு வரும்போது உங்களுடைய ஊழல் இல்லாத ஒரு இமேஜ் இருக்குல்ல, நாங்க ஒரு சுத்தமான தூய்மையான ஆட்சி அமைப்பு உங்களுக்கு உடப்படலையா, அடிப்படலையா? இவங்க எல்லாம் உள்ள கொண்டு சேர்த்தீங்கன்னா அதிமுக பி டீம் மேல கொண்டு வந்து சேர்க்கறீங்க எல்லாரையும். இல்லைங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு வாழ்வு வாணும்னு இங்க வர்றாங்க. நாங்க யாரையும் கூப்பிடல. சரி, அவங்க பின்னாடி நீங்க பார்க்க வேண்டாமா? நாங்க கூப்பிடல. அந்த வழக்கு அவங்க கூட தான் இருக்கும். அதுக்கு நாங்க ஒன்றும் உதவ முடியாது, நாங்க ஒன்றும் செய்யவும் முடியாது. சட்டத்தில் அதுக்கு இடமும் இல்லை. வழக்கு அவங்க ஃபேஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு அது உதாரணம், செந்தில் பாலாஜிக்கு மேல புகார் கொடுத்தவரே ஸ்டாலின் தான். அதே ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை திமுகவுக்கு சேர்க்கிறாரு. சரி, கணக்கில்லாத ஊழல். அதுக்கப்புறம் அவர் செய்யறாரு. செய்ததற்கு பிறகு அவருக்கு வழக்கு வருது, அமலாக்கத்துறை கண்காணிப்பு. சரி, புழல் சிறைச்சாலையில ஒரு வருட கால வாசம். அவரை இன்னும் திமுக கொண்டாடுகிறது. அவரை தான் கோவை மண்டல பொறுப்பாளராக 9 மாவட்டத்துக்கு பொறுப்பு கொடுத்து அவர் வச்சிருக்காங்க. அதனால பயன்படுவார் என்று செந்தில் பாலாஜியை திமுக வைத்துக் கொள்வதை போல விஜயபாஸ்கர் வந்தால் தாவேகாவுக்கு பயன்படுவார், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாலும் தாவேகாவுக்கு பயன்படுவார். வழக்கு அவங்க எதிர்கொள்ள வேண்டியது அவங்க பொறுப்பு. சார், அவங்களை வெறுத்து ஒதுக்கி தானே எல்லாரும் தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்களும் அதே தவிர செய்யலாமா? யாரை வெறுத்து ஒதுக்கி? ஜனங்கள் வந்து சரி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, செந்தில் பாலாஜி உள்பட, அதுக்கப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு தான் ஜனங்கள் வந்து மாற்று சிந்தனையோட ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இவங்க தாவேக்கா வந்து இன்னும் கொஞ்சம் சரியான ஆட்சியை நடத்துவார். உங்களுக்கு நீங்க ஒன்றும் புரியாம பேசுறீங்க. டெமோக்ரஸியில எண்ணத்தை விட எண்ணிக்கை முக்கியம். அப்ப எண்ணம் எப்படி வேணா இருக்கலாமா? இல்ல, எண்ணத்தை விட எண்ணிக்கை முக்கியம். எண்ணிக்கை முக்கியம் தான். எண்ணிக்கை வந்துகிட்டா எண்ணத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம். அந்த எண்ணிக்கைக்கு எண்ணம் முக்கியம் இல்லையா? எண்ணிக்கைக்கு எண்ணம் முக்கியம் கிடையாது சார். நல்ல எண்ணம் இருந்தாலும் எண்ணிக்கை ஜாஸ்தியா வரும். அது வந்து தேர்தல்ல. இப்ப தேர்தல் முடிஞ்சிச்சு, ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கான சூழல் வரல. அதனால ஒரு வாரங்களை வர வச்சுக்கிடுவோம், வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்திருப்பார். இல்லை சார், இப்போ இவங்க மேலே கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இப்போ இவங்க தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து முடிச்சுட்டாங்க. 2 பேருக்குமே மினிஸ்டர் பதவி கொடுக்குதா அல்லது ஒருத்தருக்கு ஒரு வெயிட்டான மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க? கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி ஒன்றும் சொல்ல இல்லையே, ஒரு ப்ரெஷர்ல வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அவங்க வந்து கில்ட்டின்னு ப்ரூவ் ஆகி கோர்ட்டுல ப்ரூவ் ஆகி அவங்க சிறைக்கு போறாங்க. இந்த கவர்மெண்ட் எவ்வளவு அசிங்கம். தலைவருக்கு இமேஜுக்கு முன்னாடி அசிங்கமெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தலைவருக்கு இமேஜுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது இல்லை. குறைஞ்சபட்சம் நீங்க அதுவா சொல்லிங்களா? என்னது, நீங்க வந்து வந்தாலும் உங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்க அது என்ன முடிவெடுக்க போறாருங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க, எந்த டிமாண்ட் வச்சு அவங்க கேட்டாங்க, இவங்க என்ன பேசுனாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல, நீங்க சட்டத்தின் முன் நீங்க நிரபராதிங்க. வந்து கட்சியினுடைய பரப்புரை செயலாளர், எனக்கு இன்னொரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி நான் போக மாட்டேன், யோசிக்கவும் மாட்டேன். நான் இப்போ எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவை நியாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு தான் எனக்கு. இன்னைக்கு நியாயப்படுத்த வேண்டிய பொறுப்புன்னா, இந்த ஆட்சியில் இன்னைக்கு நான் வந்துட்டுருக்கேன், வாடகை காரில் தானே வந்துட்டுருக்கேன். ஆமாம், எம்ஜிஆர் நகர், கேகே நகர், இந்த 2 நகர்லையும்
4 சாராய கடை 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருந்துச்சு. யார் சொல்றா? இந்த வாடகைக்கார் டிரைவர் சொல்றார். 4 கடையும் 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருந்தது. தாவேக்கு ஆட்சி வந்தது, தலைவர் விஜய் முதலமைச்சர் அந்த செய்தி வந்ததற்கு பிறகு அரசு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் தவிர அந்த கடை நடக்கலைன்னு சொல்றேன். சார், உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பேர் வருதுங்கிறது நானும் செய்தியில படிக்கிறேன். நல்ல விஷயம் தான். இதெல்லாம் நல்ல பேர் வருது நிச்சயமா அந்த ஆட்சிக்கு. ஒரு பக்கம் நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு இன்னொரு பக்கம் கரப்ட் ஆனவங்களும் உள்ள வராங்களே கொள்ள வழியா, அதுதானே பிரச்சனை. இல்ல, அவங்களுக்கு இந்த கட்சியில் அவங்க ஒரு உறுப்பினர், கட்சியில் அவங்க ஒரு நிர்வாகின்னு வச்சுக்கிடுங்களேன். அவங்களுக்கு வேற ஆதிக்கமும் அதிகாரம் எல்லாம் இருக்காது. இல்ல, பவரை பார்த்துட்டு பணத்தை பார்த்தோம் சும்மா இருப்பாங்களா? ஏன்? இவங்க பவர் பணம் எல்லாத்தையும் பார்த்தவங்க, கோடிக்கணக்காக பிறண்டவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்க அதெல்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆதாயம் பார்த்தா இது ஊழலற்ற ஆட்சியை தர்றேன்னு சொல்ற ஒரு தலைவர்கிட்ட. ஆமா சார். ஒரு நியாயமான அரசியல், ஒரு 300 கோடி வருமானத்தை உதறி எறிந்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தது பெரு. அதனால இங்க நம்முடைய அரசியல் எல்லாம் இங்க எடுபடாது. இவங்களுக்கு கணக்கா போய் கிடணும்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. திருந்தி வருவாங்க நம்புறீங்க? கண்டிப்பாக. தாவேக அமைச்சர் சரத்குமார் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவர் 2 வருஷம் முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல உட்கார்ந்த போது, 2 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா, ஐபிஎல் மேட்ச்ல உட்கார்ந்த போது போதைப் பொருள் கையில தேய்ச்சி சாப்பிட போறாரு அப்படிங்கிறது அதை வீடியோட காட்டுறாங்க. அவர் பொருத்தம் இல்லாம அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு. என் குழந்தைக்காக நான் மாத்திரையை நசுக்கினேங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பதில் பொருத்தமா இருக்கா? அது ஏன் 2 வருஷத்துக்குள்ளதை இப்ப பேசு பொருளாக்குறாங்க? ஏன்னா இப்ப இவங்க போதைக்கு எதிராக ஒரு மாரத்தான் ஓட்டமே நடத்துறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறத சொல்றது சரிதானே? அது ஒரு தவறான தகவலா தான் எனக்கு தெரியுது. தவறுதான், அது தவறான தகவல்னு தான் எனக்கு தெரியுது. இப்ப எடுத்து ஏன் போடணும் அதை சொல்லுங்க. உங்களுக்கு சமூக வலைத்தளத்தினுடைய ஆதிக்கம் தாங்க இன்னைக்கு ஒரு ஆளை டேமேஜ் பண்ணதுக்கு எது வேணாலும் போடுவாங்க. எங்க கட்சி களங்கம் கற்பிக்க கூட போடலாம். அப்படியா கூட நான் பாக்குறேன். ஒரே மேடையில தாவேக அமைச்சர் 2 பேர், ஜெகதீஸ்வரி இன்னொருத்தங்க 2 பேரும் சேர்ந்து அதுல யார் பேரை முன்னாடி போடுறதுல சின்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு, இன்னும் அமைச்சர்கள் ஒரு பொறுப்போட நடந்துக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பால் செய்யும் குழுமனப்பான்மையும் உருக்குலைக்கும் உட்பகையும் எல்லா கட்சியிலும் இருக்கும். எங்க கட்சியிலையும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனா ஜெகதீஸ்வரி இதுக்காக மல்லு கட்ட வேண்டிய தேவையில்லை. கீர்த்தனா ஒரு குவாலிஃபைடு மினிஸ்டர், அவங்க தொழில்துறை அமைச்சர் வேற. மாவட்ட பொறுப்பாளராட்டு ஜெகதீஸ்வரியை தான் போட்டிருக்காங்க. அதனால தன்னுடைய பேர் மேலே வரணும்னு ஜெகதீஸ்வரி கேட்டது நியாயம். அதை போய் கலெக்டர் அளவுக்கு கவனத்துக்கு போகிற அளவுக்கு கொண்டு போயிருக்கக்கூடாதுங்கிறது என் கருத்து. இந்த டெல்லியில் சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா போட்டிருக்கு. இதை பற்றி ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு. அதாவது அவர் ஆந்திராக்காரரு, கர்நாடகத்தில் அவருக்கு நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அவரை கொண்டு இங்கே போடலாமா? அவர் எப்படி தமிழ்நாட்டு நலனுக்காக பேசுவார் அப்படிங்கிறப்பல ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டுக்காக நல்லிணக்கத்துக்கு பேச வேண்டிய வேலையே அந்த வேலை இல்லை. அவர் ஒரு ஆந்திராக்காரரு, கர்நாடகத்தில் அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் தமிழ்நாட்டு நலனுக்கு பற்றி எப்படி பேசுவாருங்கிறப்பல இருக்கும். அந்த விமர்சனம் நியாயம் தானே? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அப்போ நீ பெங்களூரில் இவருக்கு சொத்து இருக்கு, 2000 கோடி சொத்து துரைமுருகனுக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பெங்களூர்ல சன் டிவிஸுக்கு ஒரு நியூஸ் இருக்கு, சேனல் இருக்கு. முரசொலி செல்வத்துக்கும் செல்விக்கும் அங்கதான் வசந்த மாளிகை இருக்கு. 10,000 கோடி அங்கதான் இருக்கு. சார், எங்க தலைவர் அவருக்கு ஒரு நன்றி உணர்ச்சி உள்ள தலைவர். கேட்டீங்களா? ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர். அவருக்கு அதுல பேர் இழப்பு, பினான்சியல் லாஸ். அவருக்கு வேற மனச்சுமை, வேற மன அழுத்தம் வேறு. அதை தாண்டி அந்த படத்தினுடைய காட்சிகள் கசிந்து விட்டது. 8 பேருக்கு மேல கைது செய்திருக்காங்க. கடைசி படம், அதுக்கு மேல அவர் நடிக்க போறதில்லைன்னு தலைவர் அறிவிச்சிட்டார். அந்த படம் வெளியே வரவில்லை என்கிற உறுத்தலும் வலியும் எல்லாருக்கும் இருக்கு. அந்த படத்திற்கு முதலீடு செய்த தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இருக்கும்? அவர் தயாரிச்சு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாரேன்னு சொல்லி எங்க தலைவருக்கு ஒரு கவலை இருக்கு. அந்த கவலையை பகிர்ந்து கொள்ளவும், அவருடைய துயரங்களுக்கு ஆறுதல் சொல்லவும், நான் நன்றி உணர்ச்சி உள்ளவன் என்பதை காட்டிக்கொள்ளவும், இதற்கு ஒரு பிராயச்சித்தை என்னால என்ன செய்ய முடியும்? இந்த பதவியை உனக்கு தாரேன்னு கொடுத்துருக்காரு. சார், இது கவர்மெண்ட் போஸ்டிங் சார். இது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாம். இந்த போஸ்ட்டுக்கு அதிகாரம் ஒன்றும் கிடையாது. தலைவர் டெல்லி போகிற அன்னைக்கு அவர் அங்கே இருக்கணும். எந்த நேரத்தில் பிரதமருக்கு அப்பாயின்மெண்ட்டு, எந்த நேரத்தில் சோனியா அப்பாயின்மெண்ட்டு, எந்த நேரத்தில் ராகுல் அப்பாயின்மெண்ட்டு, எந்த நேரத்தில் உள்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட்டு, எந்த நேரத்தில் நிதித்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறத அதை மட்டும் ஒருங்கிணைக்கிற வேலை மட்டும்தான். இதை என்னுடைய நண்பன் நாகை அசோகன் செய்தான் அம்மா ஆட்சியில். கேட்டிங்களா? அதுக்கு பிறகு ஏகேசி விஜயன்னு சொல்லி நாகப்பட்டினம் எம்பி
ஆமா 2-3 தடவை அவருக்கு அந்த வாய்ப்பு அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தாரு. ஆமா அதனால இது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு ஒன்றும் அதிகாரம் ஒன்றும் கிடையாது. விசுவாசம் போறோங்கிறீங்க. போதும். காங்கிரஸ்ல மீண்டும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மாணிக்கம் தாகூர் தலைவராக இருக்காரு. ஆமா, எப்படி பாக்குறீங்க நீங்க? மாணிக்க தாகூர் தலைவராக இருக்காரு. பழையன கழிதலும் புதிதன புகுதலும் இல்ல, தாவேகா காங்கிரஸ் உறவு பெறுவதற்கு அகரம் எழுதியவர் இல்ல, அவருக்கு ஒரு பங்கு உண்டு. யாருக்கு? மாணிக்க தாகூர். மிதுன் சக்கரவர்த்தி அவருக்கும் பங்கு உண்டு. இதுக்கு ஒரு அம்பாசிடராக இருந்து வேலை பார்த்தவர் கிரீஷ் ரோடாக்கர். இத ராகுல் காந்தி விரும்பினார். அவருடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். எங்கள் தலைவருக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு இணக்கமான நெருக்கம் இருக்குங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, அதனால வர்ற குருஷேத்திரம் நாடாளுமன்றத்திற்கான குருஷேத்திரம். இதுல திமுக வகித்த அந்த பாத்திரத்தை இன்னைக்கு தாவேகா அலங்கரிக்க போகிறது என்பது இன்னைக்கு நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதனால இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்கிற இடத்திற்கு தாவேகா வரப்போகிறது. ராகுல் காந்தி நாளைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் என்கிற சிகரத்தை தொடுகிற பொழுது அதற்கு சிறகுகளை தயாரித்து கொடுக்கிற மிகப்பெரிய வரலாற்று கடமை தாவேகாவுக்கு இருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். செல்வ பெருந்தகையா பெரும் தொகையா என்று பேசுகிற அளவிற்கு அவர் அப்படி நடந்து கொண்டார். இன்னைக்கு அவரை மாற்றிக்கொண்டு காங்கிரஸ் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறது. அந்த பதவியேற்பு விழாவில் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டதும் புதிய தலைவரை வாழ்த்தியதும் ஒரு நல்ல அணுகுமுறை. ஆகவே காங்கிரஸ்ல ஒரு ஒற்றுமை உணர்வு வந்தது மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் தெரிகிறது. இந்த ஒற்றுமை நீடிச்சா காங்கிரஸுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. இப்ப மறுபடியும் பை எலெக்ஷன் வந்து ஒரு 6 தொகுதிகள் நடக்க போகுது. இன்னும் எத்தனை தொகுதி பாக்கின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போது 2 பேர் வெளில போறாங்க, போயிட்டே கிடக்கு. ஸோ இன்னும் எத்தனை தொகுதின்னு தெரியல. இப்போதைக்கு 6 தொகுதின்னு வச்சு பேசுவோம். இப்படி 6 தொகுதிகளில் நம்ம இப்படியாவது ஜெயிச்சுட்டா இந்த 2 கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் நம்பவே வேணாம் அப்படின்னு முதல்வர் நினைக்கிறாரா? அப்படி கிடையாது. அப்படின்னா நாளை கூட்டம் வச்சிருக்காரு. இல்ல, அது ஒரு பக்கம். அது ஒரு நான் இந்த லாங் ரன் அப்படி இல்லை. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க. இந்தியாவில் பிஜேபிக்கு ஆன்டியாக ஒரு முகம்னா அந்த முகத்துக்கு பேரு மதச்சார்பின்மை. ஆமா, செக்குலரிசம். அந்த செக்குலரிசத்துல தான், அந்த ஃப்ரேமுக்குள்ள தான் இந்த இருக்காங்க அவங்க. நாங்களும் அதில் இருக்கோம். இல்லை சார், இந்த சண்முகமாகட்டும், பிசிக இவரு ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், டெய்லி ஒரு மாதிரி குடைச்சல் கொடுக்குறாங்க. அதனால இந்த குடைச்சல்லாம் வேணாம். நம்ம ஆட்கள் வந்து ஒரு சாலிடா ஒரு 7-8 பேர் வந்துட்டா, இண்டிபெண்டா தனியாக இயங்குகிற ஒரு கட்சி. அவங்க ஒரு கருத்தை சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் எங்க தலைவர் அதுக்கு வருத்தப்படவும் மாட்டார், கோபப்படவும் மாட்டார். ஒரு தனி கட்சி அவங்களுக்கு கருத்தை சொல்ல, இப்போ அந்த வெங்கட நாராயணா நியமனத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை அங்கீகரிக்கல. அதனால ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல, விஜய் வந்து இந்த குடைச்சலே வேண்டாம்னு நினைக்கிறாரா? எப்படி? இந்த மாதிரி வரிசையா நம்ம ஒரு கூட்டணி கட்சிகள் 2-3 ஆளுக்கு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை சொல்லி நாங்க வந்து இந்த ஆட்சியை பார்த்தா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அப்படி இல்லையா? அப்படின்னா ஏன் மந்திரி சபையில இடம் கொடுக்கிறாரு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு கொள்கை. ஆமா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது விக்கிரமாண்டி மாகாநாட்டில் எங்க தலைவருடைய பிரகடனம். அதை இன்னைக்கு அமுல்படுத்தி இருக்கிறோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி மந்திரி சபை 67க்கு பிறகு காங்கிரஸுக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களினுடைய வாழ்வுரிமைக்காக தொடங்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதனால இது டெவலப் ஆகுமே தவிர இதை தலைவர் வந்து குடைச்சல்னு சொல்லவே மாட்டார். இது எங்களுக்கு குடைச்சல் கிடையாது, இது எங்களுக்கு உடன்பாடு. யாரும் வெளில போக வாய்ப்பே கிடையாது. திருச்சி கிழக்குல வந்து சர்ப்ரைஸா ஸ்டாலின் இறங்குவார் அப்படின்னு ஒரு செய்தி கொஞ்ச நாளா ஓடிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த முடிவு அண்ணன் ஸ்டாலின் எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு திமுக இருக்கிற நிலைமைக்கு அந்த இடைத்தேர்தலை அவங்க புறக்கணிக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. நீட்டு தேர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஒரு மாணவன் அதுல கலந்து கொள்ளல. நேத்து அந்த சரத்குமார் என்கிற அமைச்சரை பதவி விலக சொல்லி நடத்தின ஆர்ப்பாட்டத்துல கூட்டமே இல்லை. எப்படி சொல்லுங்க? அங்கங்க கூட்டம் பார்த்தேன். நான் பார்த்தேன். சேகர் பாபு கூட்டம் பார்த்தேன். இன்னொரு இடத்துல கூட்டம். சேகர் பாபு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வருவார். அந்த மாசுக்கும் கூட்டம் இருந்தது. அந்த இதெல்லாம் கூட்டம் கிடையாது. அதனால அண்ணா அந்த முடிவை எடுக்க மாட்டார் ஸ்டாலின். ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கலைஞர் இடைத்தேர்தலை புறக்கணித்தார்.
கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஜெயலலிதா இடைத்தேர்தலை புறக்கணித்தார். பட் நிறைய ஒரு 7-8 நடக்கும்போது எத்தனையுமே புறக்கணிக்க முடியும்? இல்ல, புறக்கணித்தார்கள். அதனால இப்போதைக்கு சேஃபா இருக்கணும்னா இப்பொழுது இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது தான் வழின்னு சொல்லி தான் அண்ணா ஸ்டாலின் முடிவெடுப்பார். அப்ப அம்பாசமுத்திரத்துல காமன் கேண்டிடேட்டா வந்து சீமான் நிற்க போறாருன்னு செய்தி உறுதியா வருது. சீமான் நிற்க போறேன்னு சொல்லிட்டாரு. காமன் கேண்டிடேட்னு யாரு சொல்றது? அப்படிங்கிற செய்தி வருது. சீமான் காமன் கேண்டிடேட்ங்கிறத கொடுக்கறது யாரு? பிரம்மாவா? இல்ல, அப்படிதான் செய்தி வருது சார். இன்னும் அன்கன்ஃபர்ம்டு நியூஸ். ஆனா சீமான் நான் நிற்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவன் ஒரு காமன், அவ்வளவுதான். ஆமா, ஏன் அது ஒரு நல்ல யுக்தி தானே? என்ன யுக்தி? என்ன யுக்தினா, சீமான் ஒரு காமன் கேண்டிடேட், எல்லாரும் சேர்ந்து இப்ப ஓட்டுகள் பிரியதை விட ஓட்டுகள் பிரியும் போது தாவேக ஜெயிச்சிடும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன் திமுகவும் அதிமுக ஒன்னா சேரலாம் அப்படின்னு ஒரு வியூகம் வந்ததா இல்லையா? அதே மாதிரி இருக்கலாம்ல? இல்ல, திமுக அவனை ஆதரிக்கிற முடிவெடுத்தா திமுகவுக்கு அது ஒரு பெரிய சர்க்கிள். ஏன்னா கலைஞர் பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு ஸ்டாலின் திட்டம், அது உலகத்துல பல நாடுகள்ல வச்சிருக்காங்க. அது மாதிரி வைக்க முடிவெடுத்த பொழுது சீமான் பயன்படுத்திய வார்த்தைகள் என்னால மறக்க முடியல. அப்படி கலைஞரை பேசணும். அது மாதிரி ஒரு தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டை பற்றி கவலைப்பட்டவர். ஒரே நேரத்தில் 8 பதவிகளை ராஜினாமா செய்தவர். அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட வயிற்றில் இருந்த டியூப் வழியாக சிறுநீர் செல்லக்கூடிய டியூபை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில், அதை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட் என்று அந்திம காலத்துல அதே கோலத்துல சக்கர நாற்காலியில ஏறி உட்கார்ந்து உன்னை சூத்திரனா விட்டுட்டு போறேங்கிற கவலையை தவிர எனக்கு வேற ஒண்ணு இல்லைன்னு பேசின பெரியார் இந்த நாட்டுல அப்படி அவமானப்படுத்தி பேசி அயோக்கியம். எனக்கு தெரிந்து ஒரு மாணவனாக சம்பத் சொல்றேன், நான் இன்னும் வாசிச்சுட்டே தான் இருக்கேன். இப்ப நான் வரும்பொழுது கூட பாவேந்தர் பாட்டை கையில் எடுத்துட்டு வந்தேன். நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிந்து உலக வரலாற்றுல அண்ணாவுக்கு முன்னும் அண்ணாவுக்கு பின்னும் அண்ணாவை போல ஒரு அறிஞர் உலக வரலாற்றிலே உருவாகல. அந்த அண்ணாவை அழுக்காக்க நான் அயோக்கியப்பேன். அந்த பயில ஆதரிப்பது என்ற ஒரு முடிவை திமுக எடுக்குமானால் திமுக இன்னும் 10 அடி பள்ளத்துக்கு கீழே போகிறது. அதிமுக அந்த முடிவை எடுக்குமானால் அதிமுகவுக்கு ஆபத்து. அதனால அவன் காமன் கேண்டிடேட்ங்கிற தகுதிக்குரியவன் அல்ல. அதனால சீமான் என்கிற ஒரு அனாதை சமம் அங்க காமன் கேண்டிடேட்ங்கிற வார்த்தையை சொல்லாம எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டா யாரும் கேண்டிடேட் நிறுத்தலைன்னா போன தடவை வாங்கினதை விட 1 மடங்கு வாக்கு அதிகம் வாங்குவோம். ஏற்கனவே அந்த தொகுதியில செல்வாக்கு பெற்றவர் எஸ்.கே. சுப்பையா. கேட்டீங்களா? சட்டப்பேரவை தலைவராய் ஒரு தேர்ந்த வழக்கறிஞராக புகழ்பெற்ற ஆவுடையப்பனை அந்த களத்தில் வீழ்த்தியவர் அவர். அந்த தொகுதி மக்களோடு ஒவ்வொருவருக்கு பேரை சொல்லி அழைக்கிற அளவுக்கு அறிமுகம் உண்டு. ஒரு வீட்டுல குழந்தை பேர் நடந்தால் அங்கே போய் பார்ப்பார். ஒரு வீட்டுல சடங்குன்னா போய் மொய் செய்வார். ஒரு வீட்டுல கல்யாணம்னா கல்யாணத்துக்கு தலைநாளும் போவார், கல்யாணத்துக்கு இணையும் போவார். எல்லா வீட்டு சுகதுக்கங்களையும் தீர்மானிக்கிற ஒரு மனிதனாக அந்த அம்பாசமுத்திரத்துல கடமையாற்றிய ஒரு பெரிய வீட்டு பிள்ளை எஸ்.கே. சுப்பையா. ஒரு காசு பொதுமக்களிடமிருந்து வசூலிக்காம கட்சி நடத்துகிற அந்த ஆற்றலாளன் மீண்டும் தாவேகா சார்பில் அங்கே களத்தில் நின்றால் போன தடவை வாங்கிய வாக்கை விட 1 மடங்கு அதிகம் ஓட்டு அதிகம் வாங்குவார். பட் அவருக்கு எதிராக நின்ற தாவேகா ஆட்கள் வந்து ரொம்ப வெறுப்பாயிடப்பட்டாங்களா? இல்ல, அவருக்கு எதிராக நின்றது முருகன் நினைக்கிறேன். ஆமா, அவர் திருநெல்வேலியில உள்ளவர். ஏன்னா தாவேகா அவருக்கு எதிராக வந்து ரொம்ப க்ளோஸா வந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து நீரடித்து நிறுவலகாது. ஏன்னா நம்ம கட்சிக்கு அவர் வந்துட்டாரு, நமக்கு ஒரு அசெட் கிடைச்சிருக்கு, அவரை பயன்படுத்திக்கிடணும்னு தான் தாவேகா தொண்டன். இதே பிரச்சனை எல்லா தொகுதியிலும் வருமோ? வராது. எந்த தொகுதியிலும் வராது. மிக்க நன்றி சார். நன்றி.